நெறைய பேரு இந்த உலகிலேயே பெரிய சிலைகள பத்தி கொஞ்சம் ஃபேமஸாவே பேசிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு காலகட்டத்தில ஒரு கோவில் ஃபேமஸ் ஆகணும் அப்டின்னா, உலகிலேயே பெரிய சிலை எங்க இருக்கு அப்படிங்கிற மாரி தான் ஃபேமஸ் ஆகுது. பழசெல்லாம் அந்த சினிமாக்கள்ல பார்த்திருப்பீங்க. ஒரு முனியப்பன் கோவில் மட்டும் இந்த முனி படத்தெல்லாம் ஒரு முனியப்பன் கோவில் மட்டும் ரொம்ப ஃபேமஸா பார்த்திருப்பீங்க. அந்த இடத்துல அந்த முனியப்பன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப வந்து ஊர்ல எங்கெல்லாம் பெரிய சிலைகள் இருக்கோ, அங்க தான் போய் ஷூட்டிங் எடுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அதனால அது ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாரி அந்த காலத்துல இருந்தே ரொம்ப பார்த்துருக்கோம். இந்த காலத்துல ஃபர்ஸ்ட்டு வந்து மலேசியாவுல முருகர் கட்டுறாரு. யார் அப்டின்னா, தமிழர்களுக்கு தமிழர்கள் தான் கட்டுறாங்க. தமிழர்ல ஒருத்தரான திருவாரூர் தியாகராஜர் ஐயா அவர்கள் வந்து கட்டுறாரு. ஸோ இதில என்ன அப்டின்னா, அந்த மலேசியா முருகர கட்டி முடிச்ச உடனே தமிழகத்துல சேலம் மாவட்டத்துல ஒரு முருகர் உருவாகுறாரு. அத விட சில உயரம் அதிகமாக. ஒரு அலங்காரத்துல ஒரு வித்தியாசமான அலங்காரத்தோட இந்த முருகர் வந்து உருவாகுறாரு. அந்த வீடியோலாம் எடுத்திருந்தோம். நம்ம அந்த கட்டும்போதே நம்ம அங்க போயிருந்தோம். அவர்ட்ட நம்ம பேட்டி எடுத்திருந்தோம். அவர் ஃபுல்லா அந்த கோயில பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்பதான் கண் செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்மள மட்டும் கூட்டு போய் மேல எல்லாமே காட்டினாரு. அதற்கு பிறகு அவரே வந்து பார்த்தீங்கன்னா, உலகிலேயே பெரிய நந்தி கோயில உருவாக்குறாரு. நந்தி கோயில் அப்படிங்கிறது அங்கேயே சேலம் மாவட்டம் வாழப்பாடி போற வழியில வெள்ளாளகுண்டம் அப்படிங்கிற ஏரியா. அந்த முருகர் கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, வரும்போது டோல்கேட்டுக்கு போகாம அப்படியே உள்ள பூந்து ஊருக்குள்ள பூந்து வந்தீங்க அப்படின்னா, அந்த நந்தி கோயில் வழிபடலாம். இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி ஆயிடுச்சு. அவ்ளோ கிரவுடு, அவ்ளோ கூட்டம் வரும். நாங்க அப்போ போகும்போது அப்பதான் கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு அற்புதமான ஆலயம். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமா இருக்கும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு குருஜி அங்க இருக்காரு. நல்லா பேசுவார். நல்ல ஒரு அன்பானவர். ரொம்ப ஒரு அன்பா பழகக்கூடிய நபர் அவர். ஸோ இங்க முருகர் கோயில் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போனா நம்மள யாருன்னு கூட தெரியறதில்ல. அந்த அளவுக்கு ரொம்ப கிரவுடா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கோயில் கட்டும்போதே நாம தான் ஃபர்ஸ்ட் அது வீடியோ எடுத்து வெளியிட்டது. ஸோ இந்த நந்தி கோயிலுக்குமே நாம தான் ஃபர்ஸ்ட் போய் வீடியோ எடுத்தோம். இன்னைக்கு நம்ம சேனல் பேர் சொன்னீங்க அப்படின்னா, அங்க போய் உற்சாகம் டிவி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க நம்ம ஞாபகம் இருக்கும். அவர் நம்மள பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பாரு. அங்க உள்ள போனீங்க அப்படின்னா, நந்திக்குள்ளேயே போய் வணங்கலாம். ஒரு வினோதமான ஒரு கோவில் அந்த இடத்துல. நந்திக்குள்ள 18 சித்தர்களை பிரதிஷ்டை பண்ணி, அந்த நந்தியை சுத்தி 108 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக அந்த ஸ்தலம் வந்து உருவாகுது. முன்னாடி போகும்போதே குபேரலிங்கத்தை வழிபட்டு தான் அந்த கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். உள்ள போய் நீங்களே வந்து அபிஷேகம் பண்ணலாம், பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்தலமா இருக்கும். இந்த ஸ்தலத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நந்தி உலகிலேயே பெரிய நந்தி, அதிகார நந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ அதிகார நந்தி வந்து அங்கதான் இருக்கு. ஸோ அற்புதமான ஒரு ஆலயம். அதற்கு பிறகு வேலூர்ல ஒரு முருகர் கோயில் எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் சேலத்துல தாரமங்கலத்துல ஒரு முருகர் ஒண்ணு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஃபேஸ் ரொம்ப முனியப்பன் மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு மறுபடியும் அதை வந்து புதுப்பிக்கிறாரு. அதுவும் இவருடைய தியாகராஜர் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் தான் எல்லாமே பண்றாங்க. இந்த சிலை செய்யக்கூடிய வடிவமைப்பாளர்கள் தான் அங்க போய் எல்லாமே பண்றாங்க. இது மாதிரி ஒரு விஷயத்துல ஆல்ட்ரேஷன் எல்லாமே பண்ணும்போது அழகான ஒரு தோற்றத்தை கொடுத்துறாங்க. எப்படி இது டக்குனு இவ்வளோ சிலை வந்து அவ்வளோ அழகா மாறினது அப்படின்னு யாருக்குமே வியப்பா இருந்தது. ஒரே வருஷத்துல அப்படி அழகா மாத்திட்டாங்க சிலையை. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், தாரமங்கலத்துல அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக இருக்கக்கூடியது அந்த ஆலயம். இதுல என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்ததாக சேலத்திலேயே மிகப்பெரிய, சேலத்துல இல்ல, சேலம்ல தமிழ்நாடுல ஏசியாவில் உலகளாவிய மிகப்பெரிய லக்ஷ்மி சிலை உருவாயிட்டு இருக்கு. எங்க தெரியுமா? சேலம் காவடி பழனி ஆண்டவர் கோயில்ல. நாங்கள் நந்தி சிலையை பார்க்க போயிட்டு இருக்கும்போது, நந்தி சிலை உருவாயிட்டு இருக்கும்போது, இப்படி ஒரு சாம்பிள் சிலை செய்யலாம் அப்படின்னு செஞ்சு வச்சிருந்த சிலை. அந்த சிலையினுடைய மாடல் நாங்கள் அப்போவே பார்த்துட்டோம். அப்போ தான் வந்து சாம்பிள் சிலை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. இது இப்படி தான் வடிவமைக்கணும் அப்படின்னு. நம்ம இப்போ பக்கத்தில் இருந்தோம். அந்த சிலை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருந்தாங்க. அப்போவே அந்த சின்ன சிலையாக இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி சிலையாக இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 100க்கு 108 அடி உயரம்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக எனக்கு சரியாக தெரியல. அவ்வளோ பெரிய சிலை இன்னைக்கு உருவாயிட்டு இருக்குது அந்த இடத்துல. நீங்கள் பாலத்துலேருந்து பார்த்தா இப்போ அந்த சிலை லைட்டாக தெரியுது. அன்றைக்கி நான் லைட்டாக பார்க்கும்போது நோட் பண்ணேன். அவ்வளோ அற்புதமான ஒரு சிலை, உலகளாவிய ஒரு சிலை வந்து உருவாயிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து மக்கள் ஒரு 3 நோக்கங்களில் பார்க்குறாங்க. ஒன்று, பக்தியினுடைய வெளிப்பாடு. ஏன்னா திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு சிலை வந்து கல்லுலேயே செதுக்கப்பட்ட ஒரு சிலை வந்து நகர்த்தப்பட்டது. ஒரு டாக்டர் வந்து அதை மூவ் பண்ணியிருப்பார், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த சிலை வந்து அங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு சில மாதங்கள் ஆச்சு. நிறைய செலவுகள் ஆச்சு. ரொம்ப பெரிய டாஸ்காகவும் ஆச்சு. நிறைய பேர் அவருக்கு எதிராக கேஸும் போட்டாங்க. சில பாலங்கள்லாம் உடையுது, சில இடங்கள்லாம் உடையுது, பில்டிங்ஸ்லாம் உடையுது அப்படின்னு. அவர் எல்லாத்துக்கும் அது எல்லாம் டேலி பண்ணிட்டே வந்துட்டே இருந்தார். நிறைய காவல்துறை எதிர்ப்பாக இருந்தாலும் திடீர்னு அவங்க மறுபடியும் உங்களுக்கு சவாலை வருது, ரொம்ப சல்யூட் அடிக்கிற அளவுக்கு அவர் வந்து பயங்கரமாக ஒரு இது பண்ணாங்க. அந்த சிலையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு வழிபாடும் இன்னைக்கு நடத்திட்டு பிரம்மாண்டமாக இருக்குது அந்த இடம். பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஊர்களுக்கு நடுவில் அந்த சிலை வந்து அவ்வளோ உயரமாக கம்பீரமாக நின்றுட்டு இருக்கு. ஒரே கல்லிலான சிலை. இப்படி இந்த சிலையை வந்து அவர் வடிக்கிறாரு. அந்த வடித்த சிலை மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கோவிலாக அந்த இடத்துல தென்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு ரொம்ப மக்கள் அதிகமாக போக ஆரம்பிக்கிறாங்க. சிலை பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனாலயா, இதில் என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு வகையான கேள்விக்குறி. இதில் என்ன அப்படின்னா, உலகிலேயே பெரிய முருகர்னு ஃபர்ஸ்ட் நம்ம கருதப்பட்டக்கூடிய சேலமில் இருக்கக்கூடிய ஆத்தூர் வாழப்பாடியில் இருக்கக்கூடிய முருகர் சிலையை உருவாக்கும் போது ஐயா அதை என்எஸ் குரூப் அவங்க எல்லாமே உருவாக்கியிருந்தாங்க. அப்போ நம்ம வந்து பேட்டி எடுத்திருந்தோம். அப்போ வந்து ஐயா சொல்லியிருந்தார், அவங்க அப்பா வந்து அப்போ இறந்துருந்தாங்க. ஒரு
அந்த சிலையை உருவாக்கி ஒரு 1 1/2 வருடம் 2 வருடம் பக்கமாக அவர் வந்து இறந்துருந்தார் எங்கள் அப்பா. இறந்தது அவர் சிலையை வந்து பக்கத்தில் வச்சு தான் அவர் வந்து இந்த வீடியோவில் பேட்டி கொடுத்தாரு. அவர் ஃபஸ்ட்டு பேட்டி அதுதான், எங்களுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு பேட்டி அதுதான், ஃபஸ்ட்டு ஓவரால் பேட்டி அதுதான். அப்போ வந்து அந்த சிலையை ஒரு மாலை போட்டிருந்த சின்ன சிலை மாதிரி செஞ்சுருந்தாங்க. அந்த சிலையை கொண்டு வந்து பக்கத்தில் சேரில் உட்கார வச்சு தான் எங்கிட்ட பேசினேன். அவ்வளோ அனுபவம் எங்கள் அப்பா மேலே அவருக்கு, அவ்வளோ இன்றைக்குமே அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஐயா அவர், ஸ்ரீதர் ஐயான்னு இருப்பாங்க. ரொம்ப ஒரு எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவர். இன்றைக்குமே அவர் தான் பூஜை பண்ணுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல பழகக்கூடிய ஒரு நண்பர், அற்புதமான ஒரு மனிதர். நாமெல்லாம் சின்ன பையனாக அப்போ போனேன். அப்போ போகும்போது கூட நம்மளுக்கு ஈக்குவலாக உட்காந்து பேசுவார். அவர் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் நம்மளுக்கு ஈக்குவலாக நல்லா பேசுவார். நம்மளுக்கு மரியாதை கொடுத்து நம்மளுக்கு இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 வருடங்கள் 8-9 வருடங்கள் பக்கமாக ஆக போகுதுன்னு 7-8 வருடங்கள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் சிலை செய்ய ஆரம்பிச்சதுல தான் நாங்கள் வேலை பார்க்கும்போது. இப்போ அந்த கோவிலானது அந்த இடத்துல உருவாக்கப்பட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு ஸ்தலமாக, மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலமாக உருவாயிடுச்சு. அதற்கு பிறகு அவர் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு கூட அந்த டைமில் வந்து சுவாமியை வணங்கி மறுபடியும் அந்த இருந்து வெளியே வந்தால் தான் நான் வந்து ஒன்று உருவாக்க முடியும், இப்படி ஒன்று உருவாக்குனால தான் அப்படின்னு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் சுவாமி வணங்க தான் நிறைய பேட்டிலாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு அந்த கோவில் மறுபடியும் பூஜை பண்ணுறது எப்போ கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போய் மறுபடியும் கொரோனா காலகட்டம்லாம் முடிஞ்சு பக்காவாக ரெடியாகி பக்காவாக கும்பாபிஷேகம் பண்ணி நிறைய பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு தான் ஒவ்வொரு கோயில்களாக ஓப்பன் ஆனது. நந்தி கோயில் ஓப்பன் ஆச்சு. நந்தி கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அது மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச ஒரு சக்தியாக உருவெடுத்தது. அதற்கு பிறகு வேலூரில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் தாரமங்கலத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ சமீப காலத்தில் அந்த லக்ஷ்மி சிலை உருவாயிட்டது. அந்த சிலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, சேலத்தினுடைய ஒரு இன்னொரு அடையாளமாக, மிகப்பெரிய சிலையினுடைய அடையாளமாக உருவாயிட்டது. பழசில் வெக்காளி அம்மன் உங்களுக்கு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஸ்ரீரங்கம் போகிற வழி அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வெக்காளி அப்படின்னு ஒரு அம்மன், வெக்காளி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கை தூக்கிட்டு ஒரு சாமி பெருசாக இருக்கும். அந்த சாமி தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். ஆன்லைனில் நிறைய அந்த பாட்டு அது இதெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கும், சிலை பெருசாக இருக்குது அப்படின்னு. இப்போ மக்கள் அதிகமாக அந்த சிலை பெருசாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஃபேமஸ் ஆகிறாங்களா, இல்லை இப்படி சிலை பெருசாக வச்சா தான் அந்த இடத்துக்கு மவுஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால கட்டுறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து உருவாகிட்டு தான் இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டை யோசித்தோம் அப்படின்னா, இங்கே ஏற்பட்ட அத்தனை கோவில்களுக்கும் பின்னாடி ஏற்கனவே ஒரு கோவில் இருக்குது. முத்துமலை முருகர் கோவில், சேலத்தில் இருக்கிற கோயிலோட பேர். அதுக்கு பின்னாடி வந்து முத்துமலை அப்படிங்கிற இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே முருகர் கோவில் இருக்குது. அதனுடைய இன்னொரு கோயிலை தான் இது வந்து வணங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய காவடி பழனியாண்டவர் கோயில் உள்ளே வந்து ஏற்கனவே முருகர் கோவில் இருக்குது. அதற்கு பக்கத்தில் தான் வந்து இது உருவாக்கியிருக்காங்க. மைசூரில் இருக்கக்கூடிய முருகர் கோயில், அங்கே ஏற்கனவே பட்டு கேவ்ஸில் முருகர் ஆலயம் இருக்குது. அதற்கு வெளியே தான் அந்த முருகர் ஆலயம் உருவாக்கப்பட்டது. வேலூரில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் ஏற்கனவே அங்கே முருகர் கோயில் இருக்குது. அதற்கு வெளியே அந்த கோயில் வந்து உருவாக்கப்பட்டது. இது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிலைகள் வந்து உருவாக்குவதற்கு முன்பாகவே அங்கே ஒரு சிலைகள் இருந்திருக்கு, அங்கே ஒரு கோவில் இருந்திருக்கு, அது பழம்பெரும் கோவிலாக இருந்திருக்கு. அதற்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு வரலாற்று தகவல்கள், மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரிலாம் உள்ளடக்கிய கோவில்களுக்கு வெளியே மட்டும்தான் இந்த மிகப்பெரிய சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தருமபுரியிலேருந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் போகிற வழியில் ஒரு சிலை வந்து செஞ்சு பல விஷயங்களாக பூஜை பண்ணாமல் அப்படி இருந்திருக்கும். நிறைய இடங்களில் பெரிய சிலைகள்லாம் செய்யப்பட்டு பாதி இடத்துல நிறுத்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். ஆடம்பரத்துக்காக செய்யப்பட்ட சிலைகள் அங்கங்கே நிற்கப்பட்டிருக்கு. எந்த கடவுள் சிலையை பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்டு அது ஓகே ஆகுதோ அது மட்டும்தான் சிலையாக, உருவமாக உயிர் கொடுத்து அந்த சிலைக்கு வந்து உயிர் வந்து உருவாகி பூஜை கொடுத்து அது மக்களுக்கு அருள் புரிகிற அளவுக்கு, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு, மக்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்குற அளவுக்கு உருவாகிருக்கு. ஸோ நிறைய இடத்துல நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கோவில்கள் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முழுசாக செய்ய முடியாத கோவில்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறும் இருந்திருக்கு. ஸோ டக்குன்னு கையை வச்சோடனே ஒர்க் நடக்கக்கூடிய கோவில்களும் இருக்குது. இதில் குறிப்பிடப்பட்ட சிலைகள் மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த குறிப்பிடப்பட்ட சிலைகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அந்த மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிக்கு பின்னாடி ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு கோவிலும் இருந்திருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ யாரும் வியாபாரத்துக்காக பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட யாருமே இது வரைக்கும் நிறைவேறினது கிடையாது. ஏற்கனவே இருக்கிற கோவில்களில் மட்டும்தான் சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா ஒரு முதன்மையான கருத்து. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எதுக்காக உருவாக்கப்பட்டது, எதற்காக இந்த சிலைகள் எல்லாமே உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? இதனால் என்ன ஒரு அடுத்த ஸ்டெப் எடுக்குப்பாங்க, இது சரியான ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லி போயிடுங்க. எல்லோருக்கும்